ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ புதுசாக போட்டுட்ருக்க மான்வா அந்த மனு தான் பார்க்க போகிறோம். ஐடியல் பிளேயர் சிஏ காட். நான் வந்து இப்போ காடை மாற போகிறேன் அப்படிங்கிற மனுவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஒரு பொண்ணை தான் கட்டிருக்கேன். அந்த பொண்ணு யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்க முடியாது தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட்ட தான். ஹலோ, நீங்கள் சொன்ன மட்டுமே அந்த 3000 யுவானை எனக்கு நீங்கள் எப்போ தருவீங்க? ஏன்னா நான் அந்த சேலஞ்சு பட்டதுக்கு தயார் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் உண்மையிலே தயாராக இருக்கீங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு 2 இடத்துக்கும் உங்களால் வர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ஃபஸ்ட்டு வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு எந்த வேர்ல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை முடிச்சு தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சரி அப்படின்னா நீங்கள் டூம்ஸ்டே டவுனில் வெயிட் பண்ணுங்கள், நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. நம்ம ஹீரோ அந்த டூம்ஸ்டே டவுனுக்கு வந்திருப்பான். அங்கே வந்துட்டு 4000 யுவான் கேட்டிருக்கோம் நம்ம இதை முடிச்சு கொடுக்கறதுக்கு. சரி வந்ததுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ஏதாவது நோட் பண்ணுவான். என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நிற்குமா. அதை பார்த்தோன்னே நீங்கள் தான் அந்த பிளேயரா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்டோன்னே அங்கே இருக்கவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு பயங்கரமான விச்சி தானே, இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுது, அதோட அவன் இங்கே என்ன பண்ணுறான், அவன் ஒரு பீஸ்ட் டேமர் தானே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? ஓ, காசுனா போனால் கூட வாய பழக்கம், இவன் கோல்டுனா என்ன வேணாலும் பண்ணது தயாராட்டாமல அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி தவறாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி நம்ம போய் கொஸ்டம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தன்னோட டீமில் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவான். சரி நான் வந்து இந்த மான்ஸ்டரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், எனக்கு புதுசாக கிடச்ச இந்த ஸ்கில்லை வச்சு நீ இந்த மான்ஸ்டரை போய் அடிக்கலாம். ஏன்னா என்னோடய பவர் அட்டாக் பண்ணனா அது ஒரு ஹெச்பியில் கொண்டு வர முடியாது, நான் கொண்டுடுவேன். இதை பயன்படுத்தி அதை என்னால் பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை பிடிச்சி வச்சிருவான். என்னம்மா பொண்ணே, என்ன அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வந்து இதை அட்டாக் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் அதோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி அங்கே இருக்க மான்ஸ்டரை பிடித்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அட்டாக் பண்ண வேகத்துக்கு இந்த பொண்ணுக்கு லெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் வரும். இவ்வளோ சீக்கிரமாக லெவலப் ஆறானா அப்படின்னு அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போகும். நம்ம ஹீரோ என்ன பண்ணணும், இருந்து ஓடி போய் டக்குன்னு அந்த பொண்ணை காப்பாற்றி அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டியா, அங்கே போகிற அந்த மான்ஸ்டர் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபயர் பவரை பயன்படுத்தி ஒரு அட்டாக் தான் அந்த மான்ஸ்டர் அங்கேயே செத்து போயிடும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும். இவன் ரொம்ப கூலாக இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோ என்ன வேடிக்கை பார்க்குறவா, நம்ம அடுத்தடுத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை அழைச்சிட்டு கிளம்பிடுவான். ஆமாம், உன்னோட வயசு என்ன, ஒரு 100 வயசுக்கு மேலே இருக்குமா, இவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை கலாச்சிக்கிட்டு இருவான். அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காமல் நான் பிளேயராக மாதிரியே வெறும் 3 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லுமா. நம்ம ஹீரோ என்னது 3 வருஷம் ஆச்சா, 3 வருஷம் ஆகியும் ஒரு ஸ்கில்லை என்ன ஏதுன்னு பயன்படுத்த தெரியாமல் இருக்க ஒரு ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா முன்னாடி வந்துட்டு அதோட ஊடிஸ் மட்டும் போட்டிருக்கும்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக ஆரம்பிக்கும். அது ஒன்று சொல்லும், என்னோடய பங்குலேருந்து நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்குமா. அப்போ நம்மளால் என்ன சொல்லுவான்னா, நான் ஏற்கனவே உங்கள் அக்காட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன், நீ இதை பற்றி எதுன்ட்டு பேச வேண்டாம், நீ வந்து இதை பற்றி எதுவும் பேசுறதுன்னா உங்கள் அக்காட்டே பேசி அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் வந்து அன்லைக்கி, நான் வந்து ஒரு டிசாஸ்டர், என்னை வச்சுட்டு உங்களால் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும் போது, உன்னை என்ன இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டை விட்டு கிராஸ் பண்ணி அடுத்த வேர்ல்டு கொண்டு போகணும், அதான டாஸ்க்கு, இதை தான் பண்ண போகிறேன், வேறு எதுவும் உனக்கு தேவையா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்படி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க 4 பேர் வருவாங்க. இல்லை அந்த பொண்ணு சொல்கிறது உண்மை தான், அந்த பொண்ணோட எதுனா நீ டூரமாக செத்து போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்லுவான், அவளை கொண்டா நம்மளால் சீக்கிரம் நல்ல போக முடியும், வேமா போய் அவளை பிடிங்கிற சகோதரர்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பொண்ணை பிடித்து ஓடியாருவாங்க. எல்லோரும் ஓடியாரும்போது என்னை விட்டு நீ ஓடிடு, நான் எப்படியாச்சும் இங்கே சமாளிக்கிறேன், நீ என்னை விட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். ஹீரோ விட்டுட்டு போகிறவனா வெட்டிட்டு போகிறவன் எவனாக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்டாப் எடுப்பான். அப்போ அங்கிட்டு இங்கே ஏதோ கலகலப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்டன் ஆர்பர் இங்கேருந்து வருவான். இல்லை இவன் மிகப்பெரிய பணக்காரன், இவனை சேர்த்துக்கிட்டா நம்மளால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, அடே பைத்தியக்கார பையில நீ ஒரு ஆட்டு மந்தன்னு நிரூபிக்கிற பற்றியா, நான் என்ன நடக்குன்னு கொஞ்சம் வேடிக்கை போடுறா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். பிரதர் நான் இந்த வழியாக வந்தேன், ஆனால் நீங்கள் இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே, உங்களை நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும் போது, ஓ அப்போனா மறுபடியும் எனக்கு இலவசமாக பொருள்லாம் கொடுத்து வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஐயோ அப்படிலாம் கிடையாது, இல்லை பசங்களா அந்த பொருளை எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொன்னேன். டேய் எடுங்கடா இன்றைக்கி தலையை செய்யலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க எல்லாரும். அப்போ தான் அந்த பொண்ணோட லெவல்லாம் காட்டுவாங்க. லெவல் 1 இது வந்து எந்த ஒரு ஸ்கில்லுமே காட்டலை, எல்லாமே அன்னோனில் இருக்குது, சரி போங்க அப்படின்னு நம்மள்ட்ட நோட்டீஸ் கார்டை போட்டு அங்கிட்டு வெட்டி விட்ருவாங்க. அப்படியெல்லாம் சண்டை போட தேரும்போது நம்ம ஹீரோவும் ஸ்டாப் எடுத்துகிட்டு தயாராக இருப்பான். ஆமாம் என்னாச்சு, இங்கே எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சோ அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆளுங்கெல்லாம் கத்தி எதுக்கி வச்சுட்டு கொடூர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஒருத்தர் மண்டையில் போய்ட்டு அடே உன்ட்ட எது சொன்னா என்னடா பண்ணுற, நான் வேறு பொருள் எடுத்து சொன்னி என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மண்டையில் போட்டு முங்குன்னு ஊற்றிவிட்டு நம்ம ஹீரோவாக எது போய் பாப்பை அப்படி நம்ம ஹீரோ நினைத்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சுற்றிட்டு இந்தாங்க பாஸ் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான், அந்த பொண்ணுலாம் அப்படியே மிரண்டு பேரும் என்னடா பட்றாங்க அவைய அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அடே என்னடா பண்ணுற அப்படின்னு அந்த கேடி பொண்ணு பின்னு கேட்கும்போது, நீ வாயை மூடு அப்படின்னு அவன் சொல்லிவிடுவான். இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள்
கொஞ்சம் நான் சொல்கிறது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொருள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்துருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நான் வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 ஏன் நான் கொடுக்குறேன், ஒரு சம்பளமாக உங்களுக்கு 50,000 ஏன்னு சொல்லும் போது ஹீரோ நிற்கிது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கானே அவன் வந்து யோசிச்சு பார்ப்பான், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த கேடி பொண்ணு சொல்லும், பார்த்தியா பிரதர் சொல்கிற மட்டும் கேட்டிங்கன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், நீ ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதோட அதிகமாக சம்பாதிப்ப, நீ வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு அந்த கேடி பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ பார்த்து அப்படி சொல்லிட்டு நம்ம கேடி பொண்ணு நினச்சி பார்ப்போம். அவனை எப்படியாச்சும் நம்ம ஃபீல்டில் சேர்த்துட்டா நம்ம பிரதர்கிட்ட நம்மளுக்கு நல்ல பேரும் கிடச்சிரும், அதோட அவனை வச்சு நல்லா என்னால் செய்ய முடியும், ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னோட வீக்காக இருக்கவங்களெல்லாம் நான் வந்து கூட்டு சேர மாட்டேன், ஏன்னா என்னோட நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த உங்களோட சேர்ந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அப்படியே பைத்தியக்காரன்னு அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அங்கிட்ட அந்த கோல்டன் ஆர்மர் போட்டுப்பான் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, அவரோட ஆஃபரை நீ நிராகரிக்கிறியா, உனக்கு இந்த வாழ்க்கையில் அது கிடச்ச பெரிய வாய்ப்புடா அப்படின்னு அந்த கேடி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னை மட்டும் நாய் மாட்டேன் அவன்கிட்டலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது, எனக்கு சுயமாக வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவான். என்னது நாயா அப்படின்னு அந்த பொண்ணு நாய் மடமே பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் வேறு வேலைன்னா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவானா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மறைக்க பார்க்கும். அப்போ நம்ம ஹீரோ இதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. எதுக்கு பிரதர் அவனை விட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாக பேசணும் அப்படின்னு அவன் சொல்லுவான், மிரட்டுவான். சார் எதுக்கு அவனை விட்டீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்பானா, அவனோட மூஞ்சிலே போட்டு உதச்சி ஆளை காலி பண்ணி விட்டுருவான். இல்லையா அவன் உன்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டு போகிறான், யார்டா அடிக்கா போட்டேன்னு கேட்டதுக்கு ஏன் வாயை கிழிக்கிறியாடா நீ அப்படின்னு அவன் மனசில் நினச்சிப்பான். நான் இதுக்கு வேறு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி பிரதர் நீங்கள் என்ன சொன்னால் நான் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த கேடி பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கும். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து அவன் சொல்லுவான், நம்ம அவனை விடமாட்டோம், கண்டிப்பாக அவனை பழி வாங்கணும், ஆனால் அது வேறு விதமாக செய்யணும், அதை செய்யறதுக்கு நம்மளால் முடியும். ஆனால் உனக்கு தெரியுமா அவன் இவ்வளோ ஏழையாக நீ நினச்சி பார்க்குறியா, ஏன்னா அவனோட பவர் இவ்வளோ அதிகமாக இருக்குது, உண்மையிலேயே அவன் ஒரு பீஸ்ட் கேமர் தான் நினைக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேடி பொண்ணை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த கேடி பொண்ணும் நான் கண்டிப்பாக அவன் ஒரு பிச்சைக்காரன் தான், அவனை கண்டிப்பாக என்னோடய காலில் உழுவுச்சி நான் அவனை மண்டி போட வைக்கலடா, நான் பேரை மாற்றிக்கிறேன்டா அப்படின்னு அந்த பொண்ணு சாதம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ தான் கட்டுவாங்க. அந்த பொண்ணும் என்னங்க காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவோம், அதெல்லாம் நான் எதுவும் இதுவாக பண்ணல, என்னோட 4 லட்சம் யான் அதுக்காக ஒண்டி தான் நான் இப்படி பண்ணேன், ஒழுங்காக நான் சொல்கிற மட்டும் கேட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நன்றி, இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும். நம்ம ஹீரோவும் சரி வா நம்ம வேகமாக போகணும், நம்ம வேகமாக போயிட்டு உன்னை லெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். இது உண்மையிலே நடக்குமா, என்ன லெவலப் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதோட ஸ்டேட்டஸ் பார் ஓப்பன் பண்ணி காட்டும். இந்த பொண்ணு வந்து கர்சடு மேட்ச், இந்த கர்சடு மேட்ச்சுங்கிறவங்க ஒருத்தரால் ஒன்றையும் தான் கான்டாக்ட் பண்ணி அவங்கள வச்சு தான் லெவலப் ஆக முடியும். அப்படி இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு லெவல் வேர்ல்டுக்கு போன உடனே தான் அவங்களுக்கு அந்த கர்சு போகும் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இது மட்டும் ஸ்பெஷல் பர்சன்லாம் சில பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த உடம்பை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தெரியாது, பயன்படுத்த தெரியாதனால அவங்க அப்படியே அதை முயற்சியை கையை விட்டு சாதாரண ஒரு மனுஷன் மட்டும் போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு இதை எப்படி க்யூர் பண்ணணும்னு தெரியும், எப்படி அடுத்த லெவல் போகணுன்னு தெரியும் அப்படின்னு ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும், என்னால் இந்த 3 வருஷமாக இந்த லெவலை என்னால் கண்டினியூவே பண்ண முடியல, என்னால் இதை தாண்டியும் போக முடியல, நான் வந்து ரொம்ப சபிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோ ஏய் நான் வந்துட்ட ஏதாச்சும் சொல்கிறேன், நான் இப்போ ஒழுங்கா வா நம்ம 2 பேரும் போய் அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது என்னது உண்மையாவா அப்படின்னு கேட்டு நடந்து வரும்போது என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, ஒழுங்காவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடியாந்து என்ன சொல்கிறீங்க, அப்போனா உங்களால் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா, ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு உங்களால் என்னை கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றுக்கிட்ட என்ன சொன்னேன், நான் ஒன்று அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு தான் சொன்னேன், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, வா நம்ம வேகமாக கிளம்புவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புவோம். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஆயிரக்கணக்கான மிருகங்களை ஃபஸ்ட்டு கொல்லணும், ஆயிரக்கணக்கான மிருகங்கள் கொன்னதுக்கப்புறம் 10 சில்வர் காயின்ஸை நம்ம சேகரிக்கணும், அடுத்து நம்ம அந்த கொஸ்டோட அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் கொண்டு முடித்தோடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு எப்பா எவ்வளோ அமேசிங்காக இருக்கான், எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டான், இவனோட இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் லெவலும் அதிகரிக்க முடியுது, அதோட அவன் சொன்ன மட்டும் நம்மளை கூட்டு போயிடுவான் போலையே அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் முடிச்சாச்சு, நம்ம இப்போ பாஸை போய் சேலஞ்ச் பண்ணுவோமா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்போ அந்த பொண்ணு என்னது பண்ணலாம் நம்ம போய்ட்டு அந்த பாஸை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பதட்டமே சொல்லுமா. என்னமோ சொன்னியா அப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்கீங்க, உங்களை மட்டுமே யாரும் இது மட்டும் கைண்டாக நடந்துக்கிட்டு கிடையாது, ஏன்னா அவங்க வெறும் பணத்தை பார்த்து தான் ஓடுறாங்க, நீங்கள் தான் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறீங்க, உங்களை நான் பார்த்தது என்னோடய புண்ணியன்னு நினைக்கிறேன்,
நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா நம்ம ஹீரோவும், நான் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள், நான் ஒரு கோளாறு, என்னை பற்றி நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்போம். ஐயோ இந்த பொண்ணு நம்ம என்ன சொல்ல நம்புதே அப்படின்னு ஹீரோ அப்படியே அங்கிட்டு திரும்பிட்டு கொஞ்சம் வெக்கப்படுற மாட்டா இருக்கும். இந்த ஆட்டு செமையாக இருக்கியா அந்த பொண்ணும், வா சூப்பர் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா மிஷினையும் கரெக்டாக முடிச்சிட்டிங்க, நீங்கள் அடுத்த பாஸை சேலஞ்ச் பண்ண தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோவும் எஸ்ன்னு அமுக்கி விட்ருவோம். நம்ம ஹீரோ எஸ்ன்னு அமுக்குனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பாஸோட இடத்துக்கு போக போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகி அப்படியே கேட்டு ஓப்பன் ஆயிரும். சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு கையில் ஒரு ஸ்டாப் மாட்டை எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க சண்டை போட. உள்ளே வந்தோடனே ரெட் கலரில் ஒரு மெசேஜ் வந்துட்டு, நீங்கள் இப்போ போர்கிங்கோட இடத்துக்கு வந்துருக்கீங்க, நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே இந்த போர்கிங்கை போட்டு தள்ளனா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்திருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே திருப்பி போய்ட்டு ஆரம்பிக்கணும், அதனால் ஒழுங்காக விளையாடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் எந்த போயிடும். அப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நிறைய ஸ்க்ரோல் அதுக்கப்புறம் மேஜிக் போஸ்டர்லாம் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட தூக்கி போடும். அந்த பொண்ணு பார்த்துட்டு, என்னது திருப்பி உயிரோட வர ஸ்க்ரோலு, உடனே ரெக்கவரி பண்ணுற மேஜிக் போஸ்டர்னு, இதெல்லாம் எவ்வளோ காசு இருக்கும், இது என்ன ஈஸியாக தூக்கி போகிறோன்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிடுவோம், இதெல்லாம் நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை தேவைப்படும், ஏன்னா நம்ம இதை போய் பயன்படுத்துறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம பின்னாடி கவலைப்படாமல் இருக்க முடியும் சரியா, நான் கொஞ்சம் எனக்கு பேக்கப்காண்டி தான் நான் இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஆர்மர் ஸ்கார்பியனை சமன் பண்ணி, ஸ்கார்பியனு இதை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு கவசம் மட்டும் கொடுத்தோன்னே அது ஹீரோ லெவலுக்கு மாறிடும். ஹீரோ லெவலுக்கு மாறி அது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடும். அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஹீரோக்கு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வச்சுட்டு ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை போட்டு ஆச்சரியப்பட்டு போயிடும். நம்ம ஹீரோ அந்த போருக்கு எதுக்கு நின்றுக்கிட்டு இருப்பான், இந்த வந்துட்டுல போரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோ அந்த பன்னிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, யாயோ பிசிக்கல் சென்ஸ் ஏகப்போகமாக இருக்குது, லெவல் 10 வேறு, ஸ்ட்ரென்த்து பாரு பிசிக்கல் சென்ஸ் 210 140 130 ஹெச்பி 9400. ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நினைப்பான், இந்த பொண்ணு தொடர்ச்சியாக நிறையா தோல்வியை பார்த்ததுனால இப்போ ரொம்ப மனசு உடஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், இதுக்கு நம்ம தான் ஹோப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, தலைவர் ஸ்கார்பியனை கூப்பிட்டுட்டு நான் போய் அட்டாக் பண்ணுறேன், நீ பின்னாடி எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வண்டி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லுமா, நம்மளால் அந்த பண்ணியை பார்த்து இதை போயிட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபயர் பால் அட்டாக்கை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவான் அந்த பண்ணிக்கு. அந்த பண்ணி அந்த ஃபயர் பால் அட்டாக்கை வாங்கிக்கிட்டு வாடா டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் போல், சரி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்கார்பியனை வச்சு அது முதுகுலேயே ஒரு மிதியில் அது கடந்து கொச்சப்பச்சான்னு கத்த ஆரம்பிச்சிடும். அதை விடுவானா நம்ம ஹீரோ, இந்தா வச்சிக்கோ அடுத்த ஃபயர் பால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் ஃபயர் பால் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லை போட்டு அதை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி பிடிச்சி போட்டு அடின்னு அடித்தாலும் அந்த போருக்கு ஒன்றுமே ஆகாது, என்னதான் அடி வாங்கினாலும் எந்திரிச்சு டிப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண மறுதிருப்பி எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்கார்பியனை போட்டு அடிப்பான், அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரோர் பண்ணி ஒடியாரும் பாருங்க, நம்ம ஸ்கார்பியன் மேலே சரண் அடி வந்துடும். அந்த போர் அப்படியே எந்திரிச்சு பார்த்துட்டு, இப்போ வாங்கடா நான் கிங்கடா என்னையே நீங்கள் அடிச்சிடலாம் பார்க்குறீங்களா அப்படின்னு அது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும், இன்றைக்கி நம்மளுக்கு பன்னிக்கறி தான்டா, அவளை நீ காலி பண்ணி இன்றைக்கி நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போவோம். இப்படி அட்டாக் பண்ண போகும்போது அந்த போர் ரோர் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அந்த பொண்ணு கத்தும், நீ அதுங்களையும் தப்பிக்கணும் அங்கேயே நிற்காது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பக்கத்தில் வா இன்னும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போரை பற்றி காட்டுறாங்க. போர் கிங்கு இது 2 ஸ்டார் பீஸ்ட்டு லெவல் 10, இதை அட்டாக் பண்ணி தான் ஹீரோப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த போரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துடும். நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்து அதை அட்டாக் பண்ண வரும்போது அப்போ ஹீரோட உடம்புலேருந்து ப்ளூ கலர் ஆறா, இது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சூப்பர் ஐஸ் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி வந்தோட அதை மண்டை மேலேயே போட்டு அடிச்சு விட்ருவோம். அந்த பொண்ணு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பிடிச்சி போட்டு அடின்னு அடித்தாலும் அதுலேருந்துலாம் தப்பிச்சு வரும். பொண்ணு என்ன சொல்லணும், இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக இது கொஞ்சம் டஃப்பாக மாறிடுமே, இதுக்கு முன்னாடியே அவன் அதை அட்டாக் பண்ணி முடிச்சாகணும், ஏன்னா இது பசகர் மடுக்கு போகுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்லணும்னா, என்னோட ஆர்மர் ஸ்கார்பியனுக்கு உன்னோட பவரை கொடுத்து அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணு, அதோட ஆர்மர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கத்துவான். அப்படி கத்துனோடனே சரி நான் இதை செய்கிறேன், நான் ஆனால் இது செஞ்சாலும் அந்த ஆர்மர்டு ஸ்கார்பியனுக்கு என்னால் கொஞ்சம் நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும், இதை நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும், ஏன்னா நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கத்தும். நீ அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, நான் இதை பார்த்துக்கிறேன், இதை நான் முடிச்சு வைக்கிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு டான்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த
பன்னியை பார்த்து ஐஸ் பவரையும் பயன்படுவான், அதே மட்டும் ஃபயரையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். பண்ணின அட்டாக்கில் அந்த பன்னிக்கு சாரியான டேமேஜ். அதே இடத்துல பன்னியோட சோழியும் முடிஞ்சிடும். ஹீரோ அப்படி நெருப்பில் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த பன்னி அப்படியே எரிஞ்சு போய் சேர்த்து கீழே விழுதுரும். இந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பன்னி அப்படியே பத்தக்கடின்னு கீழே வந்து தபான்னு உளுந்த உடனே 2 பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த போர்க்கிங்கை தோக்கடிச்சிட்டிங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார் கிடைக்கிது, நிறைய ரிவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு வரும். அப்போ அந்த பொண்ணுக்கும் நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்குறது கனவா இல்லை நினவா என்னால் நம்பவே முடியல. அந்த டிசாஸ்டர் கிளாஸ்லேருந்து நான் விடுபட்டுட்டேனா, அதோட இது ஒரு எபிக் கிளாஸா, என்னால் இது நம்பவே முடியல அப்படி அந்த பொண்ணு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வரும். அப்படி அந்த பொண்ணு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வரும்போது 2 பேருக்கு இடையில ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நோட்டிஃபிகேஷன் இது அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அங்கே இருக்க மொத்த பேருக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பாவும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கு அந்த போர்க்கிங்கை ஜீரோவும் அதுக்கப்புறம் கிளாஸுங்கிற ஒரு பொண்ணு 2 பேர் சேர்ந்து காலிப்பட்டாங்க. நம்ம வந்து கிளாஸுங்கன்னே அந்த பேருக்கு வச்சுக்கலாம் அந்த பொண்ணை, ஓகேவா? ஏன்னா நிறைய டைம் பார்க்கலாம், அதனால் கிளாஸுன்னே கரெக்டாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் பாப்பா பண்ணோடனே கடந்து எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. உண்மையிலே என்னால் நம்ப முடியல. அந்த ஜீரோ அதுக்கப்புறம் கிளாஸுங்கிற பொண்ணா, இதனால் நம்பவே முடியல. ஏன்னா அந்த கிளாஸுங்கிற பொண்ணுக்கு அட்டாக் போகிற கிடையாது. அந்த பொண்ணால் இது பண்ணியிருக்க முடியாது. யாரும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் தான் அந்த பாஸை தோக்கடிச்சிருக்காங்க, இது ஒன்றையும் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோவையும் அந்த கிளாஸ் பண்ணி தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நல்லா ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்போம். அந்த சிவப்பு கலரு செகண்ட் உலகத்துக்கு போகிறது, ஃபஸ்ட்டு வந்து இருக்குல்ல, இதுலேருந்து போனால் நம்மளோட வீட்டுக்கு திரும்பி போகலாம். முதல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு நல்ல சோறு திங்கணும், நான் ரொம்ப நாளாக சோறு திங்காமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ப்ளூ கலர் ஜோனுக்குள்ளே வந்து போக பார்ப்பான். அப்போ அந்த கிளாஸ் பண்ணி என்ன சொல்லணும்னா, நீ வரலையா, என்னோட அக்காட்ட பேசி உன்னோட சம்பளத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது அதை நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புவோம். நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும் போது அப்படின்னா நீ தான் அந்த மர்மமான கிளாஸா, எல்லோரும் பேசிகிட்டு இருக்க அந்த ஜீரோ அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கும் தெரிய வந்துடும் நம்ம ஹீரோ தான் ஜீரோன்னு. லீகான் சிட்டியில் இருக்க ஒரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த பில்டிங்கில் ஒரு பொண்ணு இருக்கும்போது மேடம் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கிறேன், அந்த பணத்தை நம்ம அப்புறம் அனுப்பிடலாம். இந்த மோசடிக்காரங்களாம் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, இதெல்லாம் கொஞ்சம் பாரு, இவங்கெல்லாம் எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போதே அக்கா ஒரு வழியாக நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அந்த கிளாஸ் பொண்ணு அங்கே வரும். நீ ஒரு வழியாக வந்துட்டியா, நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஒரு வழியாக அந்த கிளாஸ்லேருந்து மாறி நான் இப்போ ஹையர் எபி கிளாஸை ஒன்று அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்கே எதுக்கு நிற்கிறவங்க அக்காட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படின்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா உதவி பண்ணாங்களா அப்படின்னு அவங்க அக்கா கேட்கும்போது என்னது அவங்களாமா, இல்லைக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான், அந்த ஒருத்தன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது என்னது ஜஸ்ட்டு ஒருத்தனா அப்படின்னு அவங்க அக்காவே ஆச்சரியப்பட்டு செத்த நேரம் இரு நான் கொஞ்சம் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய்த்து ஆன்லைனில் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ சொல்கிறது ஜீரோவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க எல்லாரும் செகண்ட் லெவலு நம்ம அடுத்த லெவலுக்கு போயாச்சு, செகண்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு, இப்போ வந்து இதான் ஹெட்லைனு, யாரோ ஒரு ஹீரோ கிடச்சிட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதெல்லாம் அவங்க அக்கா படித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு உடனே நம்ம இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டியே ஆகணும், எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வர சொல்லு, நம்ம எல்லாரும் ஒரு கூட்டத்தை கூட்டி ஜீரோன்னு இருக்கான் பார்த்தியா அவனை நம்மளோட பவிலியனில் சேர்த்தே ஆகணும், அவனை நம்ம பவிலியனில் சேர்க்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணணும், நம்ம பவிலியன் அவனை கவர்ந்து இழுத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க அக்கா பேசுகிறதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. சாரி கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருக்கேட்டா, என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியல சரியா, நான் வந்து கொஞ்சம் வீட்டில் சண்டை, அதனால தான் இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன், நான் அதை கொஞ்சம் ரெடி என்னென்னு மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.